வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்களில் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு மட்டும் பஞ்சம் இருக்காதுங்க. அதாவது எதை தொட்டாலும் எந்த ஒரு காரியம், நல்ல காரியமாக இருக்கட்டும், சுபகாரியங்கள் அசுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு கேள்விகள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது சரியான காலகட்டமா, இது நம்ம செய்யலாமா, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த காரியம் செய்யலாமா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம நாள், நட்சத்திரம், திதிகளாக இருக்கட்டும், யோகம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நம்ம அதை பார்க்க முடியாமல் போகிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நமக்கு தெரியாமலே நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தினால நமக்கு இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது எதனால, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும், எதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயங்களாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிடத்திலேயே ரொம்பவும் அதிக பலம் மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்ணநாதன் தான். அதாவது ஜோதிடத்திலேயே பஞ்சாங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும், பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கம், அதாவது நாள், திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம், இந்த மாதிரியான சொல்லக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடியது 5 வகை இருக்கு. அப்போ அந்த 5லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றை விட ஒன்று வலிமையானது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு இதை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மத்தியில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுவும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டும் இருக்கும். அப்போ ஒன்றை விட ஒன்று வலிமையானதுன்னு சொல்லியாச்சுங்க. எது ரொம்ப அதிகமான வலிமை, நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ள வந்துடுவோம். எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் கர்ணநாதன் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கர்ணத்தினோட மிகுந்த வலிமை என்ன, அதாவது இந்த கர்ணத்தோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் சொல்கிறேன். அதாவது கேட்டிங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும், கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரணம் தப்பினால் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் செகண்ட் ஒரு தப்பிட்டோம் அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது உயிர் போகிற விஷயங்கள் கிடையாது. அதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். உலகில் ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது கரணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 11 கரணங்கள் இருக்குது. அப்போ அந்த கரணம் தப்பினால் மரணம் ஏன் சொல்ல வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது அதை சரியாக நம்ம பார்க்காம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா மாறும். அதனால தான் அந்த மரணம் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. அதனால உயிர் போகிற விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது. சில இடங்களில் அந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். அது எந்தெந்த வகைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வீடியோகளில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அப்போது இருக்கிறது 11 கரணம். அந்த 11 கரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ அந்த கரணத்திற்குன்னு ஒரு அதிபதி இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பத்திரை கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. பத்திரை கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா பத்திரை கரணத்துக்கு யார் அதிபதி? அப்போ கேது பகவான். அப்போ அந்த கேது பகவான் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருந்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு அந்த கேது பகவான் எத்தனையாவது இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்களுக்கு மட்டும் சொந்தமான வீடுகள் கிடையாது. நம்ம ஜோதிட ரீதியில் முன்னோர்கள் சொந்தமான ஒரு வீடுகள் அதுக்கு கொடுத்தது இல்லை. அப்போது இந்த ராகு கேதுக்களுக்கு மட்டும் எப்படி நம்ம அது பலன் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக செவ்வாய் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய்க்கு உண்டான ஒரு செவ்வாய் இருக்குது, ஒரு கரணத்தில் பிறந்திருக்காரு, செவ்வாய் அதிபதியாக இருக்குது. செவ்வாய் ஒரு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த கரணதன் பார்த்தீங்கன்னா செவ்வாயை தான் வேலை செய்யும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரோட வாழ்க்கையில் இந்த 7ஆம் பாவகம் சம்மந்தப்பட்ட இயக்கங்களை இயக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த கரணதன் முழுமையாக இயங்குவார். அப்போது இந்த கேது பகவானுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினோட அதிபதி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கார். அப்போது அந்த கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினோட அதிபதி எங்கே இருக்காரோ அப்போ அந்த பாவகத்தை தான் நீங்கள் இயக்கணும். அப்போ அந்த பாவகத்தை இயக்கினாலும் மட்டும் பத்தாதுங்க. இப்போ இந்த கேது பகவானுக்கு உண்டான உரிய கோவில் இருக்கும் இல்லையா, பத்திரை கரணத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பத்திரை கரணத்திற்கு உண்டான கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் கோவில் தான். அப்போது இதில் எல்லாரும் பத்திரை கரணத்தில் பிறந்திருக்கோம், ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ பத்திரை கரணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே திருச்செந்தூர் போனால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இதில் முக்கியமான சூட்சமங்கள் என்னென்னா, கேது உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அதாவது சுப பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப இடத்துல இருந்தார் அப்படின்னா நல்லது. அதே நட்சத்திர ரீதியில் பார்க்கும்போது கேது பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினோட அதிபதி எங்கே இருக்கார், அதுவும் சுப இடத்துல இருக்கணும். அப்போ சுப இடத்துல இருந்தால் மட்டுமே நீங்கள் திருச்செந்தூர் போகணும். இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்வியல் பரிகாரம். அப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
கேது பகவான் ஒரு 7ஆம் இடத்துல இருக்காரு. நட்சத்திர ரீதியில் அதாவது துலா லக்னம் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலா லக்னக்காரருக்கு கேது பகவான் 7ஆம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரம் இருக்காரு. அப்போ அந்த பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன் அப்படின்னா அந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அப்போ சுக்கிரன் எங்கே இருக்காரு? உங்கள் லக்னத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னத்திலேயே இருக்காரு, துலா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? தாராளமாக திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், அங்கே திருச்செந்தூரில் என்ன விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அங்கே முறையான குரு வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைஞ்ச ஒரு ஸ்தலம் தான் திருச்செந்தூர். அப்போ அந்த குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்காரா, பகை இருக்காரா, இல்லை உங்கள் லக்னத்துக்கு யார் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 6 கூடையவன் குரு. அப்போ நீங்கள் நேரடியாக அந்த குரு உச்சமடைஞ்ச ஸ்தலத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதால அந்த குரு பகவான் ஒருவேளை கெட்டு போயிருந்தார் அப்படின்னா தப்பில்லைங்க. அப்போ குரு பகவான் உங்க ஜாதகத்துல குரு பகவான் சுப இடத்துலயே உங்க லக்னத்திலேயே இருக்காரு, இல்ல 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகக்கூடாது. அப்போ அதுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம். அப்போ ஒரு வேலை எங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவகம் திருமணம் சம்பந்தம், அதாவது திருமணம் ஆகாத நபர்களுக்கு நீங்க வந்து தாராளமா ஆடை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தானம் செய்யலாம், இல்லை உணவு தானம் ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி கர்ணநாதனை வந்து நீங்கள் செயல்முறைப்படுத்தும் பொழுது, அதாவது உதாரணமாக நீங்கள் அதாவது ஒரு இயக்கணும் அப்படின்னாலே நீங்கள் தெளிவான முறையில் அதாவது தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஜாதகத்துக்கு அந்த கர்ணநாதன் எங்கே இருக்காரு, எப்படி அதை இயக்கணும், வாழ்வியல் பரிகாரம் எங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளே அடைய முடியாதுங்க. தோல்விகளே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கர்ணத்தை தொட்டவன் வாழ்க்கையில் கெட்டு போவது இல்லை. இதுதான் 100% உண்மை. மேலும் இதை பற்றி நான் உங்களுக்கு விரிவான அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும். ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் இருக்கும், நம்பர் பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க எதை தொடணும், எந்த இடத்துக்கு போகணும், வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, உங்களுக்கு உண்டான கோவில்கள் என்ன, உங்களுக்கு உண்டான குபேர ஸ்தலம் எது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனலாக நீங்கள் வந்து எனக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன்.